ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2025 மாலை 6:30க்கு இந்த மாதம் பிறக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் ஆடி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கனால கடக ராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ அல்லது மாட்டு தொழுவத்துக்கோ போய் பசுவுடன் கூடிய கன்றுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், அதே மாதிரி கோதுமை மாவில் வெல்லம் கலந்து கொடுக்கறது, மாட்டு தீவனங்கள் கொடுக்கறது, வைக்கப்புல், இந்த மாதிரி பச்சை புல்கள்லாம் அதுக்கு தீவனமாக கொடுக்கறது பரிகாரம். இதனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டங்கள், உயிர்கண்டங்கள் ஏற்படாமல் இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிக பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தான். பொதுவாக சூரியன் 2 கூடையவர், வருமானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்காரு. நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதனும் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. புதன் திக்பலம் அடைகிற ராசியில என்ன கிரகம், குருவும் புதனும் இருந்தால் திக்பலம். அப்போ ராசியில ஒரு கிரகம் திக்பலமா இருக்குது இந்த மாதம் பிறக்கும் போது. அப்போ புதன் உங்களுக்கு திக்பலமா இருக்கனால துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவ யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல வளர்ச்சியை இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி 11 கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல வராரு, குருவோட சேர்றாரு. அப்போ என்னன்னா விரயம் அப்படிங்கிறது இருக்கு கட்டாயம். அது சுப விரயமா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் வரும், வருமானங்கள் வரும், அதே நேரத்தில் ஒரு விரயமும் வரும். இந்த விரயத்தை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு சுப விரயமா மாத்துங்க. வரக்கூடிய பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு விஷயங்கள், வீடு வாங்குறது, நகை எடுக்கிறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. எங்க மேடம் வருமானம் வருது அப்படின்னு கேட்காதீங்க. வரக்கூடிய வருமானத்தில் அதை கட்டாயம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி இருக்காரு உங்களுக்கு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டும் சமசப்தம பார்வை இருக்கு. இது பெரிய வகையில் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. உங்களுக்கு செவ்வாய் என்னன்னா 5 குடையவரும் 10 குடையவருமாக இருக்கிறாரு. ஸோ அதனால தொழில் ரீதியாவோ அல்லது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள் மூலியமாவோ ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால விழிப்புணர்வோட செயல்படுங்க. அஷ்டமத்தில் ராகு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குடும்ப நபர்களுடைய பேச்சுக்கள், அதாவது குடும்ப நபர்கள்கிட்ட நீங்க பேசுறது இல்லை அவங்க பேசுறது பொறுமையா கையாளணும். எதுவாக இருந்தாலும் உங்க கையில தான் இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இயல்பாக இருக்கும். பட் ஆனால் அது இயற்கைன்னு மாற்றிக்கங்க. நமக்கு இப்படித்தான் விதி அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் நல்ல கெட்டிக்காரங்க. நிறைய விஷயங்கள் கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணி நல்ல ப்ரெடிக்ஷனும் கொடுப்பீங்க. இதுதான் வரப்போகுதுன்னு உஷாராகவும் இருப்பீங்க. அந்த உஷாரான மைண்டை இந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் முன்னேறிடலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா ஆடி மாதம் அப்படின்னு தட்டி கழிக்காதீங்க. உங்களுடைய ராசி மாதமே ஆடி தான். அதனால் ஆடி மாதங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யோக மாதம் தான். அது இல்லாமல் வருமானம்ங்கிறது இந்த மாதம் பல வகையிலேருந்து வரும். வெளிநாட்டுக்கு போகிறது, தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அதிகமாக மிகப்பெரிய தூரத்துக்கு பயணம் போகிறது, அதாவது ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப லாங். அதாவது போனால் இங்கேருந்து டெல்லி போகிறது, நார்த் சைடு போகிறது, அல்லது பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணம்ங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கும். அதனால வெளிநாடு போகிறது, வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்கெல்லாம் ஃபாரின் போகணுன்னு கனவாக இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க. ஆடி மாதம் ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது ஆடி போயிடும். அப்போல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது அது ஆடி பெருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. கல்யாணத்தை தவிர, கல்யாணம் ஒன்று தான் இருக்கணும் வாழ்க்கையில். ஆனால் தொழில் பல தொழில் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஆடி மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் நல்லா இல்லை, இந்த நாள் நல்லா இல்லைன்னு தட்டி போகாதீங்க, தட்டி போட்டுறாதீங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக
யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா வருமானம், காசு, பணம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்க்கும். செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணி போடுங்க. இந்த காசு, பணம், வருமானம் வர தடை எல்லாத்தையுமே விநாயகருக்கு தீபம் போடுறதுனால அந்த காரிய தடைகள் எல்லாமே மாறி காரிய சித்திகள் ஆகும். வரக்கூடிய பணம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். கடக ராசி, கடக லக்னம் கட்டாயம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. நல்ல நிறைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. குரு 12லேருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து இந்த அஷ்டமத்து சனி, அதே மாதிரி இந்த அஷ்டமத்து ராகு, 12ல் குரு மறைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையுமே கட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது கட்டாயம் பலிக்கும். கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, கிரகங்கள் கட்டாயம் அது வேலை செய்யும். ஆனால் அதுக்கு மீறி தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? தெய்வ சக்தி, தெய்வத்தை நம்ம எதுக்காக வணங்குறோம்? நம்ம கஷ்ட காலங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு தான் தெய்வங்கள். ஸோ அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்டத்துலையும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த தெய்வம் கட்டாயம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. அதுக்கு உண்டான பலாபலன்கள் தானாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதனால் கவலையே படாதீங்க. நமக்கு இவ்வளோ தூரம் பாதிப்புகள் இருக்கே அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. கைவிட்டு போனது, இழந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வந்து கட்டாயம் சேரும். உங்களுக்கு வந்து குரு இப்போ மறைஞ்சிருக்காரு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் அதுக்குண்டான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 7க்குடைய சனி 9ல் இருக்காரு. அதாவது தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 9ல் வந்து உங்களுக்கு சனி இருக்காரு. அந்த 9க்கு திரிகோணம், அதாவது அதில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இது. அதனால என்னன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ அந்த தடையை நீக்கி கொடுக்கும் உங்க குலதெய்வம். அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு, பணம், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, வெளிநாடுகளுக்கு வேலை, இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பளிச்சுன்னு தெரிவிங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ரமோஷன், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள், இது மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அது மூலிமா நல்ல மன மகிழ்ச்சி அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதம் வந்து நல்ல கிளவராக நடப்பீங்க. ஸ்மார்ட் மூவாக தான் இருக்கும் உங்களோடது. இதே மாதிரி நீங்கள் லைஃப் டைமாக பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நிறைய அலைச்சல்களை கொடுப்பாரு. அதே நேரத்தில் முன்கோவத்தையும் கொடுப்பாரு. சகோதரனுடைய, இளைய சகோதரனோ அல்லது சகோதரிகளுடைய வாக்குவாதங்கள் அல்லது அவங்கள நினச்சி ஒரு கவலைகள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனால் கஷ்ட காலங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்து ஆகணும். பொதுவாகவே நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அஷ்டமத்தில் ராகு போகிறனால ராகுவோடைய புத்தியோ அல்லது ராகுவோடைய திசையோ யாருக்காவது நடக்குதுன்னா கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பொதுவாகவே நான் ஆண்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பெண்களுக்கு வீட்டில் சமைக்கும்போது, இந்த மின் சாதனங்களை இயக்கும்போது கவனமாக இருங்க. சனி செவ்வாய் கோச்சாரத்தில் சேரும்போது ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருந்தால் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். ஒரு விதமான மன இறுக்கங்கள் வரும். குடும்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்க மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வரும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள், அதனால பிரிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாண்டி வரத்தான் நீங்கள் செய்யணும். பொதுவாகவே கடக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. அதே மாதிரியே இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஆடி மாதம்ங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்ல சிறப்பாக பண்ணுங்கள். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தோடைய சப்போர்ட் வாங்கிட்டு எல்லா விஷயங்களும் செய்யுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட, உங்கள் ஹஸ்பண்டு கிட்டையோ
வீட்டிலேயோ பெண்கள், குடும்ப பெண்கள் வந்து பொதுவாகவே கடகராசி பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஆவாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்கள்கிட்டயோ அல்லது கணவர்கள்கிட்டயோ நீங்கள் வந்து சொல்ல முடியல, ஒரு விஷயத்த சொல்ல முடியலன்னா அந்த விஷயத்த செய்யவே கூடாது. அது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்ல முடியாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அது உங்களுக்கு டேஞ்சரை தான் கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு சுக்கிரன் இணைவு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேரை கெடுத்துடும். அதுவும் பெண்களுக்கு தான். அதுவும் குடும்ப நபர்களே, என்னடா அது நம்ம குடும்பத்தில் இருக்கோம், நம்மளையே புரிஞ்சுக்கலேங்கக்கூடிய மனநிலை, கஷ்டங்கள் எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே வந்து கவனத்தோட செயல்பாடுங்க. வெளியில் போகிறது மாதிரி வர மாதிரி இருந்தால் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். மொபைல் ஃபோனில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அதுவே ஒரு அவமான அசிங்கமோ அல்லது ஒரு பதட்டத்தையோ உருவாக்கிரும். அதனால் எங்கேயாவது முன்கூட்டி போகிறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு நான் இங்கே போகிறேன், இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல காசு பணம், புது புது கான்ட்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக தான் இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்காக உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்காக கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.